ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் பிக்கல், எலுமிச்சம்பழம் ஊறுகாய். இது வீட்லேயே நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 10 லெமன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி தொடச்சிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு லெமனை நம்ம 8 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி நமக்கு சைஸ் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுன்ட்டு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது பொடி உப்பு இல்லைங்க, கல் உப்பை மிக்சியில் அரைச்சி அதை பொடி பண்ண உப்பு. அது போட்டால் தான் ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்ல டேஸ்ட் இருக்கும், கெடாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு நாள் அப்படியே எடுத்து வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஒரு வாணலியில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு ஊற வச்ச எலுமிச்சம்பழம் நல்லா அதோட ஜூஸு, உப்பு தண்ணி எல்லாமே விட்டு ரொம்ப நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு பண்ணோன்னா அதோட ஊறுகாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம், பட் இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாவிட்டு இந்த எலுமிச்சம்பழம் மிளகாய் பொடியோடு சேர்த்து கலந்து விட்டுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு நம்ம தாராளமாக 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடுகு பொரியும் போதே பெருங்காயம் போடலாம், அப்படி இல்லை இப்போ நான் போடுறேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நாள் இதை டெய்லி நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ போட்டு நம்ம வச்சோன்னா நம்மளோட ஊறுகாய் கெடாமல் நல்லாயிருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாமையே, வினிகர்லாம் ஆட் பண்ணாமையே நம்மளோட ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி அப்பப்போ சீசனில் கிடைக்கிற மாங்காய், கடாரங்காய், நெல்லிக்காய் இதிலெல்லாம் ஊறுகாய் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.